வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. சம்போ மகாதேவா, பூமிக்கு ஒரு ஆண்மலையாய் பிறந்து சரவண பொய்களில் விளையாடி சூர வதுமனையில் கூறாக்கி சேவலாகும் மயிலாகும் வைத்து தெய்வ யானையை மணந்து தேவர்கள் குறை தீர்த்து தேவ சேனாதிபதி என பட்டம் பெற்று இத்தனியாசலத்திலே அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் என்ற சோதி பிளம்பதோடு மேனியாகி கருணை கூறு முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்த ஆங்கு உதித்தது உலக உயர்ந்தபடியா உதித்தோம். என்னை நாடு வர பக்தர்களுக்கு ஆசி கொடுத்து ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றேன். கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாக தமிழ் கடவுளாக தமிழுக்கு தலைவராக இருந்த போதிலும் ஹரிஹரசுதன் ஐயப்பனை பணிந்து பிறகு நாக மகாமுனிவர் சந்திப்போம். ஐயா
காண வருகிறது முன்னே. ஏன் வருகிறார், எதற்காக வருகிறார் என்ற விவரங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் தெரியாதவனை போல், அறிந்திருந்தாலும் அறியாதவனை போல் அப்பெரியோரை அவரை வணங்குவதான இயல்பு. அந்த வகையிலே வரட்டும், பார்ப்போம். அருளரசே முத்துக்குமரா மோகன குஞ்சரியின் மணாளா நமக்கு நமக்கு நமோ நமக்கு நாரத மகாமுனிவரே வருக 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 வருக. தங்களுடைய வருகையால் கழுகாசலமை மேலும் பெருமை அடைகிறது. அருமையான பாடலோடு மயிலாக நான் மாற வேண்டும், முத்து குமரேசன் என் மீது இழைப்பார வேண்டும், சந்தான புஷ்ப பரிமள ஹிந்தினி முக சரண யுவகண அமிர்த பிரபா சந்திரசேகரா மூசிகாரூட வெகுமோக சத்யப்பிரிய ஆலிங்கனை சிந்தாமணிகள சகர கட்ட கபோல திரியம்பக விநாயகர் சிவனை வளமர வளவில் கடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாப மயிலை என்று மயில் விருத்தம் பாடினார் அருணகிரியார். அப்படி அழகாக பாடிய தங்களையும் பாடி வரவேற்கணும்னு அப்படி சொன்ன அருணகிரியார் தான் சொன்னார். அறிவால் அறிந்தும் அறிவால் அறிந்தும் நிறுதாள் நிறைந்தும் அடியார் இடைஞ்சல் கலை வேலவனை அழகான செம்பொன் மயில் மீது அமர்ந்த அலைவாய் கண்ட பெருமாளே என்று பாடினார் அருணகிரியார். அகில புவனமும் உதவும் மலைமகள் அமலையாரி அந்த சுந்தரி மய மாமையில் அம்பை திரியம்பி தலைவி அற்புத புராதனி வரப்பிரசாத பிரகிருதி அம்பர் குண்டல வேதை சாம்பவி உம்பக்கிஞ்சிய பூவை பூங்கொடி அச்சர லட்சம் தெற்கரமத்தின் சக்கரதலத்தின் அச்சிடச்சரி ரொம்ப நீளமா போகும். அப்ப பாருங்க விஷயங்களை அது திருப்புகள் அது நீளமா போகும். கந்தர் சஷ்டி கவசத்தை பாடுனா சஷ்டியை நோக்க சரவணபவன சித்தரு குதவும் செங்கதிர்வேலூர் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடு காலையில 36 மாலையில 36 6 நாள் தொடர்ந்து அந்த விரதம் இருந்தால் இருந்தால் அகம் சுத்தமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை உண்டாக திருச்செந்தூரிலே பாடியது பால தேவராய சுவாமிகள். அருமையான பாடல்கள் எல்லாம் நமக்கெல்லாம் கொடுத்து அந்த பாட்டை யாரு கேட்கிறா நேர வரைக்கும் நீங்கள் தான் பாடிட்டு வீட்டுல இருந்தாங்க நல்லா கேட்டாங்க அருமையா கேட்டாங்க. அதுதான் அந்த பாட்டை கேட்கலேன்ற தமிழ்ல தேவாரம் 12 திருமுறைகள் நாட்டுக்காக விட்டு சென்ற மகான்களை நினைவு கூற வேண்டுமே. அந்த மகான்களுடைய புகழை பாடுறவங்க பாடினால் கேட்பாங்க. நான் பாடுவேன் பாடும் பொழுது இசைபாடி வந்த தங்களை இருக்கக்கூடிய இடத்துல அதையும் கேட்கிறாங்க இல்லையா, இசைபாடி வந்த தங்களை இசைபாடி வரவேற்கும் என்று அவா பாட்டுக்கே யாரும் தாங்கள் தங்களோடு போட்டி போட இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள். ராவணன் தான் பாட்டுக்கு சாமகானம் பாடி காம்போதி ராகத்தை பாடினான்னா
அப்பேற்பட்ட சிவபெருமானே கையிலாயத்தை விட்டு எடுத்து வந்துருவாராம். அப்பேற்பட்ட அவனும் அகத்தியனும் போட்டி போடலையா? எவ்வளவுதான் இருந்தாலும் தலையில கொஞ்சம் பாறை ஏறிச்சுன்னா எவ்வளவு பெரிய தொழிலா இருந்தாலும் நிக்கலையே. ஆமா, அதுதானே முக்கியம். அது இருக்காது. இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். விடா முயற்சி வச்சு கருவி திருவிளையாக்கும் பசை வருமே பாண்டி நாட்டினிலே பசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ விட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உள்ளை விட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உண்மை தமிழ்நாடு வேற்றுமை ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. அந்த வகையில அருமையான போல தங்களை வரவேற்றது மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா என்று விடாத ஒரு சந்தோஷம் முகத்துல தெரியுது. எப்பவுமே முருகனை என்னைக்கு முருகனுடைய துதியை பாட ஆரம்பித்தவனோ
அன்னை இருந்து சந்தோஷம் தான். அப்பாவுக்கு 5 முகம், அம்மாவுக்கு 1 முகம். ஆமா. இம்மை சுகத்தையும் மறுமை சுகத்தையும் அம்மாவையும் அப்பாவையும் தனித்தனியா பார்க்கணுமா? ஏன்னா ஈசானம் தத்ருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் என்று சொல்லக்கூடிய அதோ முகம், அந்த 2 பேருடைய முகங்களையும் சேர்த்து 6 முகமாக நான் வந்ததுனாலதான் கடைசி நேரம் மறுமையிலும் மிகப்பெரிய சுக சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் என்று அருணகிரியாரே பாடுகிறார். வாரியார் சொன்னதை போல கடைசி முகம் அகோரமான முகம் வருமா? அதோ முகம். ஆமா. அந்த அகோர முகம் வரும்போது என்கிட்ட வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. காப்பி கொட்டையில புளிய கலந்து வித்தியில எவ்வளவு கலப்படம் கையெழுத்து போட்டுட்டு எத்தனை கொடுமை நடந்துச்சுன்னா எத்தனை குடும்பம் அந்த கணக்கு என்கிட்ட இருக்கு. கணக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட தப்ப முடியாது. உள்ளூர்ல வேணா ஏமாத்தலாம் அப்படின்னு அபூர்வமான முகம் வருமா? அந்த முகத்தையே, அந்த முகம்தான் அப்பேற்பட்ட தன்மையிலே அந்த யமதர்மனுடைய முகம் வரும்போது இறைவனை சரணம் அடைய வேண்டும். அப்ப இறைவனை சரணமடைய வேண்டும் அல்லவா? யார் முருகனோட வளப்பா கொஞ்சம் விட்டு வைப்போம் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்களா? பாத்தீங்களா? அப்பேற்பட்ட முருகனுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்க நினைப்பவன் கெட்டு போவதில்லை. கெட்டு போக நினைச்சவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதனாலதான் துரியோதனை விட்டு கொடுக்காமயே கெட்டு போனான். ஆமா ஆமா. அந்த மாதிரி நடக்கல. நான் அங்க போனேன், அங்க பார்த்தேன், இங்க வந்தேன் அப்படிலாம் இல்லாம நான் யார பார்த்து வந்தேங்கிற விவரம் தமிழ் கடவுளுக்கு தெரியாதா? அது சரி, அது முருகனுக்கு தெரியாது. இந்த முருகனுக்கு தெரியாதா? பட்டு கைத்துல முத்துக்கு வச்ச மாதிரி பழச்சு வந்துட்டீங்க இடத்துக்கு. ஆமா. சரிதான். சுக்கு முஞ்சிய மருந்து கிடையாது. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னா. ஆனா பாருங்க, சுக்கு மிளகு திப்புளி 3 ஒரு வீட்டுல இருந்தா மருத்துவத்துக்கு தனியா போக வேண்டியது இல்லை. இந்த இயற்கையை சரியா பயன்படுத்திருந்தோம்னா இயற்கை நம்மளை காப்பாற்றும். கண்டிப்பா. இயற்கையை பூரா அழிக்க நினைச்ச மனித இனம் இயற்கையாலே அழியும். அதுல நல்லவர் கெட்டவர் பாகுபாடெல்லாம் கிடையாது. உள்ளதானே? நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த ஊருக்கு ஒருத்தர் நல்லவர் இருந்தாலும் மழை பெய்யும். அது எல்லாருக்கும் தானே. அத்தனை பேர் நல்லவராக இருந்து விட்டா இந்த உலகம் எவ்வளவு சுபிட்சமா இருக்கும். 5 பேர் நல்லவனா இருந்தா 100 பேர் கொடுவனா இருந்தா. அந்த காலத்திலே பாருங்க, 100க்கு 5 பேர் தான் நல்லவனா இருந்திருக்கேன். அப்ப அந்த காலத்துல அந்த 100க்கு 5 பேர் மகாபாரதத்துல இப்ப எத்தனை கணக்கு? அதே துவாபரயுகத்துல நல்ல மழை பெஞ்சா பாதம் மாறி வேதம் ஓதிட்டு வேதியோருக்கு ஒரு மழை, நீதிமன்றம் நெறியோருக்கு ஒரு மழை, கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, கலியுகத்துல அப்படி மழை பெய்யும். மாசம் 3 மழை. அரிசி விற்றுடும் வந்தனருக்கு ஒரு மழை, வருஷ தப்பிய மன்னருக்கு ஒரு மழை, புருஷனை கொண்ட பூவையோருக்கு ஒரு மழை, வருஷம் 3 மழை. மாத்துக்கு 3 மழையும் கிடையாது, அப்புறம் வருஷத்துக்கு 3 மழையும் கிடையாது. இப்ப யாருக்காகத்தான் மழை பெய்யுது? யாருக்காகத்தான் மழை பெய்யுதுன்னா நல்லாரும் ஒருவர் இருந்து விட்டால் அவருக்காக சாதுக்களுக்காக மழை பெய்யுதுக்காக இந்த மழைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெய்யுது. அதை பாதுகாக்கத்தான் வழி தெரியும். அதை பாதுகாக்க வழி செய்யணும். நம்மளை இன்னும் யாரும் கேட்கல. எப்போதுமே நம்மள எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால பாருங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னால சின்ன தம்பின்னு ஒரு பெரிய மிருக மத்தகம் யானை, காட்டு யானைக்கு நம்மால் பேர் வச்சுட்டாங்க சின்ன தம்பின்னு. ஆனா பேர் வச்சதெல்லாம் பாடல. அதுக்கு மயக்க ஊசியை செலுத்தி ஒரு வண்டியில ஏத்துறாங்க. ஏத்த முடியல. அதே இனத்தை சேர்ந்த குங்கின்னு ஒரு யானையை கொண்டு வந்து பாகன் உட்கார்ந்து இடிக்கிறான். தந்தை இடிச்சதுல பின்பக்கம் புண்ணாயிருச்சு சின்ன தம்பிக்கு. நல்லா கவனிங்க. காப்பாத்த நினைக்கிறது ஒரு பக்கம், அந்த இனத்தை மேல ஏத்துறதுக்கு இன்னொரு யானையை விட்டு இடிச்சா குத்துறது நம்ம இனம் தானே. அதுக்கு தெரியல. நம்மளையே அழிக்கிறேன். நம்மளை அழிக்க நம்மளவன் தான் தயாரா இருக்கேன். அந்த யானைக்கு அவ்வளவு சேதம் ஏற்பட்டது. யானை போற வழித்தடங்கள் எல்லாம் கோயிலையும் வீடுகளையும் கட்டிட்டா யானை எங்க போகும்? நம்ம நாட்டுல மொத்தம் 1008 சிவஸ்தலங்கள் உண்டு. அப்பச்சுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 1008 நாயன்மார்களால் பாடப்பட்டது 1008 கோயில். வரலாறு வைணவ மதத்துல 108 கோயில். 1008 சிவன் கோயில் நாட்டுல ஒழுங்கா இருக்கானா? இல்ல. எத்தனை கோயில் இடிஞ்சு போய் கிடக்கு? அதை கேட்ட நாதி இல்ல. 500 ஏக்கர் நிலத்தை காட்டு அழிச்சு விட்டு அங்கே ஒரு சிலையை அவன் முதல மாதிரி வச்சு அதை துறக்க நாட்டோட முதல் அமைச்சர் வாரானே. எவ்வளவு கொடுமை இதெல்லாம். யாரு கேட்கறது? இதுக்கு கோஷம் போடுறதுக்கு நல்லா யோசிங்க. 1008 கோயில் ஒழுங்கா இருக்கா நாட்டுல? கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஆலயம் தொழுது சாதம் நன்று அம்மா சொன்னாங்க. யாரு கேட்கிறா? நீங்க எல்லாம் சொல்லணும் பாருங்க. ஞாபகப்படுத்தி விட்டீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. நம்மளை அழிக்க ஒரு ஊர்ல ஆலயம் பழுதாக இருந்தால் அந்த ஊர்ல சரியா மழை வராது அப்படின்றாங்க. இருக்குல்ல. ஆலயத்தை பழுதுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஊர்ல நல்லா மழை பெய்யும். யாரு கவலைப்படாதீங்க. அப்படி நீங்க வெள்ளக்கார ஆண்ட உழுது கட்டி வச்சுட்டு போனதா முந்தைய காலத்துல இப்ப கலியுகத்துல நல்ல கோவில் குளங்களை நிறைய பெருக ஆரம்பித்து விட்டது. பெருக ஆரம்பிச்சதுனால நாடகம் நல்லா நடக்குது. அதான் நாடகத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நாடகம் நிறைய நடக்குது. நீங்க திருப்பதி ஆனா இதுவரைக்கும் நடந்த நாடகம் கூட கும்பாபிஷேக நாடகம் தான். நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல பாருங்க. திருப்பதிக்கு கூட்டம் நிறைய வருதுன்னா அந்த முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா கோயில வருமானம் அதிகமா இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கேன்னு. அவர் பணத்துக்கு சொன்னா அம்புட்டு பாவம் பண்றாங்க, அதான் இங்க வந்து கும்பிடுறாங்க. நான் சொல்லல, அவர் சொன்ன வாசகம். என்ன அவர் நினைச்சு பாருங்க. நம்ம சிந்தனை சரியா எல்லாரும் செய்யறாங்களா? உலகத்துல எல்லா மனிதனும் பாவப்பட்ட
மனிதன் தானே. நம்ம அறியாம செய்யற பாவம் எவ்வளவு ஒரு உலகத்துல. பின்னால செஞ்ச பாவம் பின்னால அனுபவிக்கணும். ஏன்னா சொல்லுவாரு ஐயா, இப்ப தாத்தேன் சொத்து யாருக்கு? பேரனுக்கு. அப்ப பாவத்தை ஏத்துக்கணும் தப்பா? தாத்தேன் சொத்து மாத்திரம் தேவைப்படுது, அவரு பாவத்தை ஏத்துக்கணும். அது எதுக்காகன்னா பாவம் வருவதுங்கிறது 2வது பட்சம். அப்பா சம்பாதிச்சது பிள்ளைக்கு தானே. முன்னோர்கள் தேடி வச்ச பாடி வச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளாகிய நாம எல்லாம் பயன்படுத்துறோம். தேவாரம் திருவாசகத்தை பாடி வச்சாங்க. அதை தனக்காக பாடல, வரும் மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக பாடுறாங்க. அதுக்காக நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம். அப்பா அம்மா 14 வயதுக்கு வரை இந்த பாவம் நம்மளை சேராதான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து வந்துகிட்டே உணர்வு வந்துகிட்டே இருக்குமா. முன் செய்த வினை தொடர்ச்சியா வரும். 60 வயசு வரைக்கும் அது வந்துகிட்டு இருக்குமா. 60 வயசுக்கு மேல வராது, அதோட அதை அழைச்சிட வேண்டிய. 3 பேரும் கௌரவர்கள் இறந்தார்களே. ஆமா, ஏன்னு கேட்கிறாரு சஞ்சயன் கிட்ட. சமைக்கிறது மதுபான பேரு டாஸ்மாக். எவ்வளவு கேவலம். யாரை ஏமாத்துறது? யாரு கேப்பா? பேரு வாணிப கழகம்ங்கிற பேரு, விற்கிறது போத வச்சு. உலக நாடுகள் பார்த்தா தெரியுமா எப்படி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரவணை கோழி முட்டா மீக்கலை உடைக்க நம்ம அதெல்லாம் அந்த அளவுக்கு தாங்குமான்னு தெரியாது. அதனால வந்த வேலையை பார்ப்போம். விவசாயிகளை ஊர் வருது. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாயதற்காக தினம் உழைத்து. முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாயதற்காக தினம் உழைத்து. முத்தெடுத்து பிறவாழே, முத்தெடுத்து பிறவாழே. குணமுடையோ விவசாயி விவசாயி கருப்பெழுதும் சிவப்பெழுதும் வேற்றுமையாய் கருராமயத்தோடு ஒற்றுமையாய். கருப்பெழுதும் சிவப்பெழுதும் வேற்றுமையாய் கருராம எல்லோரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எட்டப்படி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எட்டப்படி. வணக்கம் எங்கும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லையெனும் அன்னக்கொடி, பஞ்சம் இல்லையெனும் சத்துணவு கொடி. விவசாயி விவசாயி கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. மாடுகட்டில் மாயவரோ ஏழு கூட்டி உழுது போட்டு சின்னக்கண்ணு, பதந்தழைய போட்டு பாடுவது சின்னக்கண்ணு. வரப்பார வாடு கட்டி மாயவரோ ஏழு கூட்டி வயதாட உழுது ஓடு செல்லக்கண்ணு, பசுதான்
மாநில ஒற்றுமை, மாவட்ட ஒற்றுமை, ஊர் ஒற்றுமை, ஒரு வீதியில இருந்து அடுத்த வீதிகளை போக விடுங்க. நாட்டுல இன்னைக்கு நிலைமை செவர் வைக்கிறானே கொடுக்க என்ன கொடுமை நடக்குது? யாரு கேப்பா? வந்தோன்னு பாக்குறேன் அம்புட்டு தண்ணியை போட்டு ஆட்டம். 2 சேரை எடுத்து போட்டு ஏறி சீனை கட்டினா ஒருத்தர் வந்து இறங்கியா கீழே அப்படின்னு சேரை எடுத்துக்கிட்டே போயிட்டாரு. என்ன சிந்தனை? நாமெல்லாம் ஏன் இப்படி திருறோம்? யோசிக்க வேண்டாமா? சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாட்டுல ஒரு பொருளை உற்பத்தி பண்றவன் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்றேன். எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பொருளை உற்பத்தி பண்றவன் விலையை நிர்ணயம் பண்றான். நல்லா கவனிங்க. குண்டூசி தயார் பண்றவன் கூட விலை அவன் சொல்றான், நம்ம காசை கொடுத்து வாங்குறோம். தீப்பெட்டி தயார் பண்றவன் கூட விலை அவன் சொல்றான், நம்ம காசை கொடுத்து வாங்குறோம். மல்லிகைப்பூ விற்கிறவன் கூட விலை அவன் சொல்றான், நம்ம காசை கொடுத்து வாங்குறோம். ஆனா விவசாயிகளுக்கு நிலம் அப்படி இல்லையே. எல்லாம் நினைச்சு பாருங்க. நிலத்துக்கு வரி வாய்தா கட்டுறான், உழுக பணம் கொடுக்கறான், உரம் வாங்க பணம் கொடுக்கறான், விதை வாங்க பணம் கொடுக்கறான், களை எடுக்க பணம் கொடுக்கறான், கதிர அழுக்க பணம் கொடுக்கறான். அழுத்த அடிச்சு விற்க கொண்டு வரணும், விலை வைக்க வேற ஒருத்தன் வர்றானு. நம்மோட்டு நெல்லுத்தானே, நம்ம விலை சொல்ல முடியலையே. என்ன கொடுமை! பூரா தரகாவே இந்த நாடு குடிச்சவரா போச்சே. தரகு வேலை தானே நடக்குது. அப்போ நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நம்ம விலை சொல்லாம யார் சொல்றது? அவன் அப்ப முடிச்சுட்ட நான் கேட்கறேன். நம்ம தானே எல்லாம் பண்றோம். சரி, அது கூட போகட்டுங்க. சரி, விலையை வச்சு அவங்க வாங்கிட்டு போறாங்களே, அதை அவிச்சு அரைச்சு விற்க வரும்போது அரிசி அவன் விலை வைக்கிறான், நம்ம காசை கொடுத்து வாங்குறோம். என்ன கொடுமை! இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இது என்ன நியதி? இது நியாயமா? நீங்க உலகத்துல குடிநீர் மிக முக்கியம். தண்ணி யாராலையும் உற்பத்தி பண்ண முடியாதுங்க. பாக்கெட் போட்டு விற்கிறானே. 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா விற்கிறேன் தனியாரு, கவர்மெண்ட் 10 ரூபா விற்கிறேன். 1 லிட்டர் தண்ணியை 20-10க்கு விற்கிற அரசாங்கமும் தனியாரும் 20 லிட்டர் ஒரு பெரிய கேன் இருக்கு, அதை 40 ரூபாய்க்கு தானே விற்கிறான். என்ன கொடுமை இதெல்லாம்! ரெண்டுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? யாராவது சிந்தித்திருக்கமா? அதை வாங்கி குடிக்கிறத உடம்புக்கு கெடுதல். அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்படுகிறது. எப்படி தெரியுமா? ஒரு பாத்திரத்துல அந்த மினரல் தண்ணியும் வாங்கிக்கீங்க. கம்மாயோ குளமோ கிணறுல இருக்க தண்ணி ஒரு பாத்திரத்துல வைங்க. உயிரோட 2 மீனை பிடிச்சு போடுங்க. எந்த தண்ணியில உயிரோட இருக்குதோ அது நல்ல தண்ணி, எது செத்து போகுதோ அது கெட்ட தண்ணி. மினரல் தண்ணிக்கு செத்து போயிரு மீன். அப்ப எவ்வளவு கொடுமையான உலகம்! எப்படி நம்மளை மறக்கடித்திருக்கிறார்கள்! இந்த விவசாயம் இன்னைக்கு நிலைமை நேற்று வரைக்கும் செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உலக நாடுகள் எல்லாம் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே பதிவிடுகிறேன். விவசாயத்தை தனியார்கிட்ட ஒப்படைக்க போறாங்களாம். தனியார்கிட்ட விவசாயத்தை ஒப்படைச்சா நம்ம நிலத்தையும் அவன் தான் விவசாயம் பண்ணுவேன். நம்ம அவங்கள்ட்ட கூலி வேலை பார்க்கணும். நம்மளை அடிமையாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்களே, நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோமா? வந்தாருக்கு மாரடிச்ச கூட்டமா குடியும் கும்மாளம் கொடி பிடிச்ச கதையா போனா என்ன கொடுமை இதெல்லாம்! யோசிக்க எப்ப யோசனை வரும்? இந்த குடிநீரை கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ரஷ்ய சூயஸ்ங்கிற நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டேன் மாநகராட்சி விநியோகம். நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல தண்ணியை நமக்கு கொடுக்கறதுக்கு இன்னொருத்த எதுக்கு? யாரு கேப்பா? இப்படி போயிடுச்சு. எவ்வளவு கொடுமை நடக்குது! அதெல்லாம் விட்டு நாம எதுல எல்லாம் பயணிக்கிறோம் பாருங்க. நம்ம கிணத்துக்கு பரிகணத்து போடலாம், அரமணை கோழி அப்படிக்கெல்லாம் உடக்கு நம்ம மண்டலத்துல வந்து தாங்காது. நாங்கள் கூறியபடி ஒரு மாதிரி வேள்விமலை சாரல் வந்து விட்டோம். என்ன அழகான இடம்! இந்த இடமே இவ்வளவு அழகென்றால் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அழகு என்பதற்கு இந்த இடம் தானே எடுத்துக்காட்டு. இங்க தானே அந்த பிள்ளை இருக்கலாம் மச்சான் சொன்னாரு. சத்தம் எதுவும் தென்படவில்லை. கேட்கிறா சத்தம்? என்ன அற்புதமான காலம்! 2 குரலும் 1 கொடியில் 2 மலர்கள். 2 ஜாதிகள், நல்ல அருமையான ஜாதிகள். அருமையான பாடலோடு ஆளோலம் சோ என்ற அற்புதமான காலத்தை இசைக்கு இந்த பெண்மகளை பார்க்கின்ற போது வள்ளி வள்ளின்னு சொல்றத கொஞ்சம் மல்லி மல்லின்னு சொல்லி பார்ப்போமே. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆழ சத்துதடி, அது கிள்ளி கிள்ளி என்ன இந்தா மேல சத்துதடி. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆழ சத்துதையா, அது கிள்ளி கிள்ளி என்ன இந்தா மேல சத்துதையா. ஓ மச்சானுக்கு ஆசை மல்லி மல்லி செண்டு மல்லி ஆழ சத்துதையா, அது கிள்ளி கிள்ளி என்ன இந்தா மேல சத்துதையா.
தொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவாள் நாவில் வழங்கோசை வையம் பெரும் என்று சொன்னாலே திருவிழந்தூர் சக்கரவர்த்தி கம்பர் பெருமான். கம்பர்வாடியை பார்த்து நெசமா நடந்துகிட்டே இருக்க. கம்பர் சொல்றாரு, மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். நிறைய பேருக்கு 5 அறிவு தானா, இன்னும் சில பேருக்கு 4 அறிவு தானா. இதை செய்யறமே ஏன் செய்யறோம்னு யோசிச்சாம அது நடக்காதுல்ல. நான் சொல்லல, எல்லாருக்கும் அறிவு 5ன்னா என் மேல தண்டைக்கு வந்துருவாங்கல்ல. ஆனா தொல்காப்பியமும் கம்பரும் பாடுகிறார் மக்களும் விளங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேளுங்க. நான் அங்கிட்டு திரும்பி போய் பாருன்ற அந்த ஆட்டா. அங்கிட்டு திரும்பினா என்ன இருக்கா, ஆடோ மாடோன்னு வந்துருதா 5 அறிவு. நீங்க ஒருத்தர் வேலை பார்க்கிறார். வேலை பார்த்தவருக்கு இந்த புது வருடம் பொறுத்தா நாள் காட்டி ஒன்று கொடுப்பாங்களே, நாள் காட்டி காலன்றதான் புரியுது. தமிழ் சொற்களை எல்லாம் மறந்து விட்டோமே, சத்தம் இல்லாம இருங்க. தமிழ் சொற்களை எல்லாம் இந்த இருசக்கர வாகனம்னு இருப்பாங்க, அது பேர் என்னன்னு தமிழ்ல கண்டுபிடிக்க. இருசக்கர வாகனம் மிதிவண்டி சொல்லிட்டாரு. சரி, மிதிவண்டின்னு சொல்றோமே, யாராவது சைக்கிள் பேர் வச்சிருக்கேன். அதுல இருக்க உதிரி பாகத்தை தமிழ்ல யாராவது சொல்லுங்க, முடியல. அப்ப தமிழை எப்படி நம்ம மறந்துருக்க பாருங்க. தமிழ் எவ்வளவு மிகப்பெரிய மொழி என்பதை மறந்துட்டோமே. தமிழ் எவ்வளவு அழகான மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் தானே எட்டயபுரத்து முண்டாசி கவிஞர். சத்தம் போட உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த அறிவு 5 தான் இருக்குன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒருத்தருக்கு இந்த நாள் காட்டி கொடுத்துட்றாங்க. இந்த நாள் காட்டினா நீங்க இந்த மாதிரி காலம் இருந்தா அதை வாங்கிட்டு வர்றாரு. அந்த புது வருஷம் வந்துருச்சாலே சோத்துல ஒரு ஆணியை அடிச்சு மாட்டுவோமே, ஒரு ஆணியை கையில எடுத்துக்கிட்டு அந்த நாள் காட்டியை கொண்டு போய் மாட்டலாம்னு ஆணியை கொண்டு போறாரு. சுத்தியலை எடுக்க மறந்துட்டாரு. வீட்டுக்காரமா இருப்பா அதை கொண்டாடி, அதே அந்த சுத்தியலை எடுத்துட்டு வான்னு சொல்ல, அந்த அம்மா சுத்தியலை எடுத்தாந்து கொடுத்தாச்சு. இவன் ஆணிய இப்படித்தானே வைக்கணும், நல்லா பாருங்க, இப்படித்தானே வைக்கணும். திருப்பி இப்படி வச்சுட்டேன். வச்சுக்கிட்டு சொல்றேன், என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டே வச்சிருக்காங்க, கொண்டை வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க. என்ன கூறு கட்ட வயலுங்க, என்ன கொண்டாட்டி பார்த்தாக்கோ நல்லா தாயே ஆணி தயார் பண்ணிருக்காங்க. இந்த ஆணியை இந்த சோத்துல அடிக்கக்கூடாது, அந்த சோத்துல அடிக்கணும். ஏன்னா கூறுக்கு அடிக்கா அங்க கொண்டுக்கிட்டு அடிக்கணும்னு அவன். இப்ப 2 பேருக்கு அறிவு எத்தனை சொல்றது நீங்களே சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லலாம்? அப்ப ஏன் நம்ம எல்லாம் தெளிவில்லாம இருக்கணும்? ஏன் தொட்டனைத்து ஊரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவினாரே வள்ளுவர். 1330 குறளை படிச்சாலே போதுமே, வேற ஒண்ணு வேண்டாமே. அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. அறிவு எல்லாருக்கும் இருக்கு, பயன்படுத்தலைங்க. நீங்க இப்ப பேரு மத குருமாறு எல்லாம் சுத்தி முட்டாளர்களே வச்சிருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமின்னு போடுவாங்க. ஆமாஞ்சாமி போடாம எழுத்து கல்வியா கூட கட்டி விட்டுருவாங்க. என்னை மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா, பதவிக்கு ஆபத்து வந்துருமே. அப்ப நாமெல்லாம் எவ்வளவு விழிப்போட இருக்கணும், எவ்வளவு சிந்தனையோட இருக்கணும், வீரமும் தன்மானம் இழக்கலாமா? நாமெல்லாம் எப்போதுமே நல்லவர்களா இருப்பது மிகப்பெரிய ஆபத்து. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. மேல்நாட்டு பெருநாட்சா நான் சொல்லட்டுமா, நபிகள் நாயகத்தை கல்லா எடுத்து இந்த உலகம், ஏசுநாதர் சிலுவையில் இருந்து இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டா மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள், இந்த உலகம் உருண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி உயிரோட ஒழுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். மகாத்மான்னு பேரு, அவரை சுட சொல்லி சுட்டுட்டேன். சுட்டவரை நீ கொண்டாடுறாங்க அவர் கூட்டம். நான் எங்க போய் சொல்லுவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன்? என்ன கொடுமை இதெல்லாம். மகாத்மா இந்த காங்கிரஸ் ஆரம்பிக்கிற போது சொன்னாராம், சுதந்திரம் அடைகிற வரைக்கும் தான் இந்த காங்கிரஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை கலைச்சிடணும்னு சொன்னாங்க. தேடி பாருங்க வரலாறுல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க, எவ்வளவு கொடுமை நடக்குது. என்னது அவர் ஒரு கதை அனுப்பியிருக்காரு. அப்ப எப்படி எல்லாம் போயிட்டு வாங்க, அதை கலைச்சிட வச்சுக்க கூடாதுன்னு சொன்ன மகாத்மா. இப்ப சுட்டது ஒருத்தர். இப்ப மழை ஒண்ணு ஆபத்து வந்துட்டா நீங்க வீட்டுக்கு வீடு வாருங்க, ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளரும். ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளருது, மச்சினை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுதம் கொடுத்து வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரை பத்தி எடுத்துச்சாகதா? ஆடு கடிச்சு மனிதன் சாகல, மாடு கடிச்சு மனிதன் சாகல, மீன் கடிச்சு மனிதன் சாகல, அது போல எதுவுமே கடிச்சு மனிதன் சாகல இதெல்லாம். ஆனா மனிதன் கடிச்சுதான் முடிக்காது. என்ன கொடுமை. 40 வயதிற்கு மேலாகவாவது இந்த உடல் நலம் கருதியாவது சைவம் நல்லதான சிறந்த உணவு அதுதான். உணவு மனிதனுடைய உணர்வை கெடுங்க. என்ன வயிற்றுகளை போத புத்தி வேலை செய்ய. நீங்க பாருங்க, கடினமான உணவுகள் சாப்பிடக்கூடிய விலங்குகளை பாருங்க, பல்லெல்லாம் கூர்மையா இருக்கும், நாய் கூர்மையா இருக்கும். சைவம் சாப்பிடுற பிராணிகளை பாருங்க, ஆடு மாடு பல்லு தட்டையா இருக்கும், நமக்கும் தட்டை தான். நீங்க 30 பேர் கேட்கிறேன், சைவம் சாப்பிடக்கூடாதுன்னா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா சைவமே சாப்பிட முடியுமா? அது உயிர் கொலைன்னு சொல்றீங்கள, முருங்கைக்காய் கத்திரிக்காய்க்கெல்லாம் உயிர் இல்லையா? அதெல்லாம் சாப்பிடுறது நியாயமானு கேட்டா ஒரு ஆளுங்க. எங்க ஐயா அருமையா விளக்கம் சொல்லியிருப்பார் ராடியார் சுவாமிகள். அப்பா நீ நல்லா தெரிஞ்சுக்க, முருங்கை மரத்தை 4 இல்ல 10 கூட ஒடிச்சு 4 இடத்துல ஊண்டி வை, தண்ணி ஊத்தினா முளைச்சா அது முருங்கைக்காய் உனக்கு தரும். நான் கேட்கிறேன், ஆட்டுக்குடி 4 காலை வெட்டி 4 இடத்துல ஊண்டுங்க முளைக்கிறான்னு பார்ப்போம், நடக்குமா?
சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப எதை சாப்பிடணும் எதை அந்த சிந்தனையே இல்லாம போயிட்டாங்க. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து போலாப்பு, நாம அரமணை கோயில் விட்டு அம்பிக்கலை உடனே எதை சொல்ல வேண்டிய கடமை சொன்னேன். புரிஞ்சுக்கிறது புரியாது உங்களுடைய தன்மை. அதை உணருங்கள், உணர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட. அந்த காலத்துல வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டான். ஏன்? எறும்பு சாப்பிட்டா நம்ம எல்லாம் நல்லா இருப்போம், நம்ம வம்சம் நல்லா இருக்கு. இது சத்தியமான உண்மை. அருமையார் கூட கண்டர் அனுபவத்தில் அதான் பாடுறார். நொய்யில் புழவேட வேணும் நீங்க நடக்குதா நாட்டுல? எறும்புக்கு கண் இல்லாத பிராணி, எறும்பு மோப்ப சக்தி அதிகம், நுகர்தல் உண்டு. அதனால அரிசி மாவுல கோலம் போட்டான். இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. எறும்பு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு போடு போடுறோம். சாய்க்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கொடுமை! என்னென்ன விஷம் இருக்கு அதை பூரா வரவேற்கிறான், என்னென்ன நல்லது இருக்கு அதை அப்புறம் தள்ளிட்டான். ஆனா இயற்கை நம்மளை அழித்து விடும். கொஞ்சம் ஞாபகத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால இயற்கையை மீற வேண்டாம். இயற்கை நம்மளை வாழ வைக்க வேண்டும் என்றால் நாமும் இயற்கையை போற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட